வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்கி. நான் கதை எழுதி பல நாட்கள் ஆகிறது. அதற்கு காரணம் என் சொந்த ஊருக்கு போகி இருந்தேன். அங்கே நடந்தவற்றை கதையாக சொல்றேன். வாங்க கதைக்கு போகலாம். என் பெயர் விக்கி. என் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமம். தேனியை பத்தி சொல்லணும்னாலே கிராமங்களால் சூழப்பட்டதுன்னு சொல்லலாம்ங்க. அந்த கிராமத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பட்டுக்காட்டு கிராமம். அங்கு நான் நடத்தும் லீலைகளை படித்து ரசித்து ஆதரவு அளிக்க. காலை சூரியன் என் பொச்சில் வெயில் அடிப்பது கூட தெரியாமல் தூங்கிக் கொண்டு இருந்தேன் நான். அப்போது என் அப்பா என்னை டேய் விக்கி என்று எழுப்பினார். என் அப்பா ராஜா. அதற்கு என் அம்மா, சேரி விடுங்க, அவனே இப்பத்தான் அசலுரிலிருந்து வந்து தூங்கிகிருக்கிக்கான், அவனை எழுப்பிக்கிட்டு என சொன்னாள் அம்மா. போதுமணி. அப்பா, அடியே உடனே புள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு வர்வ. நல்லா மணி 10 வரைக்கும் அப்படி என்ன எண்ணங்கெட்ட தூக்கம் வேண்டி கிடக்கு, எழுப்புடி அவன. அம்மா, அப்பப்பா உங்களோட ஒரே ரோதனையா போச்சு போங்க. அவனே அப்பத்தான் வந்துருக்கான், அவன் புடிச்சுக்கிட்டு காலங்காத்தாலேயே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா, சரித்தான். ஆத்தா காரி நல்லா இருந்தாத்தேன புள்ள ஒழுங்கா இருக்கும். ஆத்தாளாச்சு மகனாச்சு என்ன விடுங்கன்னு என் அப்பா ராஜா அவரின் பெயிண்டர் வேலைக்கு கிளம்பினார். மணி 10 ஆக எனக்கு முழிப்பு தட்டியது. நான் எழுந்து முகத்தை கூட கழுவாம என் அம்மா கிட்ட போய் டீ கேட்டேன். இன்னும் பால்காரன் வல்ல சாமி என்றாள். நான் என் காலை கடனை முடித்துவிட்டு பல் விளக்கி குளிச்சுட்டு வந்தேன். அப்பதான் யாரோ என் வீட்டை நோக்கி வருவது எனக்கு தெரிந்தது. பின் சிறிது நேரத்தில் என் வீட்டை அடைந்த அவள் என் அம்மாவிடம், என்ன மணி பால்காரேன் வரலையாக்கும் என்றாள். அம்மா ஆமா மன்சு என்றாள். அவள் வீட்டு வாசலில் பேசும் சத்தம் கேட்க நான் வெளியே வந்தேன். அப்போது அவள் என்னை பார்த்து, விக்கி வாடா, எப்ப வந்த என கேட்டாள். நான் இப்பதான் காலையில வந்தே மாமி என்றேன். பின் அவள் என்னிடம் நலம் விசாரித்துவிட்டு, சரிடி மணி எனக்கு பூட்டனும் போய் சோலிய பாக்குறேன் என்று கிளம்பினாள். விக்கி சாயந்தரம் வந்து பேசுறண்டா, மாமி வரட்டுமா என கிளம்பினாள். நானும் என் அன்றாட வேலைகளை தொடர ஆரம்பித்தேன். அப்படி என் குடும்பத்தை பற்றியும் சொல்றேன். என் அப்பா பெயர் ராஜா, அம்மா பெயர் போதுமணி. அப்பா பெயிண்டர் வேலை செய்கிறார். அம்மா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே வீட்டிலேயே இருப்பாள். என் அம்மாவின் தோழி தான் காலை என்னை சந்தித்து விசாரித்த மஞ்சுளா மாமி. அவள் ஒரு தெரு தள்ளி இருப்பாள். பூக்கட்டி விற்கும் தொழில் செய்கிறாள். அவளுக்கும் என் அம்மாவுக்கும் நல்ல பழக்கம். ஜிகிரி தோஸ்து தான், ஊர் பொறனிலிருந்து உலக பொறணி வரைக்கும் இழுக்காம விட மாட்டாங்க. நாங்கள் ஒரு சிறிய வீட்டை கட்டி வசித்து வருகிறோம். என் பொழுது கழிக்க டிவி பார்ப்பதும் மீண்டும் தூங்குவதுமாய் போக பொழுது சாயும் நேரமும் வந்தது. ஆனா வேலைக்கு கொட்டிக்கிறதுல மட்டும் குறையில்லை. நான் வெளியூரில் இருந்து வந்தேன்னு என் அம்மா கறி எடுத்து இட்லி வைத்திருந்தாள். இன்னைக்கு ஒரு படி என வெளுத்து கட்டி விட்டேன். பின் ஒரு 4:30 மணி அளவில் என் வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்க என் அம்மா போய் திறந்தாள். அது வேற யாருமில்ல, மஞ்சுளா மாமிதான். அம்மா உடனே அவளை வரவேற்று உள்ளே சேரில் அமர்த்தினாள். நானும் அங்கு செல்ல, அவள் வாபா விக்கி, பெரிய இழந்தாரியா ஆகிட்ட. அதான் இந்த அத்தைய கண்ணுக்கு தெரியல என்றாள். நான் உடனே அப்படி இல்ல மாமி, ஆயிரந்தா இருந்தாலு நானும் உங்களுக்கு மருமகன் முறதானே, அதை எப்பிடி மறக்க முடியே என்றேன். மஞ்சுளா, என்னத்தப்பா காசு பணத்தை சம்பாதிச்சாலு நிம்மதியாருக்க இங்க வந்துரு சாமி. நான், சரிங்க மாமி, எப்பிடியும் இங்கதான வரணும் என்று சொல்லி சிரிக்க மாமியும் சிரித்தாள். பின் என் அம்மா, இருங்க மாமி, காப்பி போட்டுட்டு வரேன்னு சமையல் கட்டு பக்கம் போக நானும் மாமியும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோம். நான், மாமி, என்ன உங்க ஊத்துல தண்ணி வருதா என்றேன். மஞ்சுளா மாமி, அதெல்லாம் போடுறவங்க நல்லா போட்டா வரவேண்டியது தானா வரும்டா. நான், மாமி, அப்ப உங்க புருஷன் நல்லா போடுறார் போல என்றேன்.
மாமி: அவரா? என் ஊத்த தூர்வேனா வாருவாரு, ஆனா போர் போட மாட்டராட்டா. நான்: போர் போட எனக்கு ஒரு தடவ சான்சுதாங்கனே. மாமி: ஆத்து தண்ணீர் யார் மோந்து குடிச்சா என்ன மருமகனே? கடைசியா நீ வெளியூர் போறப்ப போட்ட போர்தான் சும்மா கிங்கின்னு இருந்துச்சு. நான்: அப்படியா, சரி மாமி, இன்னைக்கும் உங்க ஊத்துல தண்ணி வரவச்சுரலாமா? மாமி: அப்படியாடா சொல்ற? சரி இருடா, உங்க ஆத்தா காரி வர போறா. நான்: என்ன மாமி, உங்க இட்லி துணி கொஞ்ச பெருசாகிருக்கு. என்ன உங்க ஊட்டுக்கார் நல்லா இட்லிக்கு மாவு பிசைவார் போல. மாமி: என்னடா பண்ண மருமகனே? அவரால் என்ன முடியுமே, அதத்தான பண்ண முடியும் என்றாள் சலிப்பாக. நான்: அப்படியா மாமி, மருமகனு ஒருத்தே இருக்குறது மறந்துடுச்சா மாமி? மாமி: அதனால தானே என் ஊத்துல அடப்பெடுக்க உன் கிட்ட வந்துட்டேன். நான்: ஏன் மாமி, உங்க நிலத்துல போர் போட்டு ரெம்ப நாளாச்சா? மாமி: ஆமாடா விக்கி, நான் தலைக்கு குளிச்சு ரெம்ப நாளாச்சுடா. வாடா, என் வீட்டுக்கு பால் கொடுக்குறேன். நான்: எனக்கு நீ பால் வேணாம் மாமி. மாமி: ஏன்டா, என் பால் பிடிக்காதா? என்றாள் குழப்பத்தோடு. நான்: எனக்கு பால் கொடுக்குற மாடே வேணும் மாமி. மாமி: சரிடா விக்கி, எப்ப என் நிலத்துல விளையாட வர? என்று என் அம்மாவுக்கு தெரியாமல் பேச, என் அம்மா கையில் காப்பியோடு வந்து நின்றாள். அதன்பின் இருவரும் எப்பவும் போல் தன்னிலைக்கு வந்தோம். அம்மா: என்ன சொல்றா உம் மருமக புள்ள? மாமி: என்ன சொல்ல போறான்? நான் என்னடா வெளியூர்லயே ஓர் பிள்ளைய பார்த்து கட்டிக்கிட்டு வாடானே. அவனே வேணாம் இங்கேயே அப்பா அம்மா பார்த்து கட்டிக்கிறேண்டரான். அம்மா: இருக்கட்டும் மாமி, அப்ப இவனுக்கு நேரம் சரியில்லையாம். போன வாரம்தான் அவங்க அப்பா ஜோசியக்காரன்ட போய் பார்த்தாரு. மாமி: என்னடி சொன்னான் ஜோசியக்காரன்? அம்மா: அவனுக்கு டைம் சரியில்லையாம். அதனால வர தைக்கு புறவு பார்க்க சொல்லிட்டான். மாமி: இப்ப என்ன வயசா இல்ல? அவனுக்கு 27 ஆகுது, பொறுமையா பார்த்துக்கலாம். அம்மா: நானும் அதுக்குத்தான் காத்திருக்கேன் மன்சு. மாமி: சரிடி, நல்ல பொண்ணா பார்த்து கட்டிவேயே என்று டீயை குடிக்க ஆரம்பித்தாள். பின் அவள் ஊர்க்கதை உலக கதை எல்லாம் அளந்து முடிக்க மணி 7ஆவது. பின் மஞ்சுளா மாமி கவும்ப வாசல் வரைக்கும் போனாள். போய் செருப்பை மாட்டி விட்டு அம்மாவிடம்: மாமி, மணி கோச்சுக்காத விக்கிய கொஞ்சம் துணைக்கு அனுப்பு, பரன் மேல் பாத்திரத்தெல்லாம் எடுக்கணும். அப்படியே என் வீட்டுக்காரையும் பார்த்ததுட்டு வந்துருவான் புள்ள. அம்மா: அதுக்கென்ன மன்சு, டேய் மாமி கூட போய் ஓத்தாசையா இருந்துட்டு வெரசா வாடா என்று கட்டளையிட்டாள் அம்மா. நானும் மஞ்சுளா மாமியும் நடக்க ஆரம்பித்தோம். நான் அவளை முன்னால் விட்டு விட்டு 5 அடி பின்னால் நடந்தேன். அவளின் பெயர் மஞ்சுளா மாமி, அவளின் வயது 38. அவளின் புருஷன் பெயர் பிச்சை. அவள் சற்று வெளிர் நிறம், தலையில் ஓரிரு நரை முடி என பக்கா ஐட்டம்டா அவ. மாமி: நின்னு என்னடா நின்னு நிதானமா வரவன். நான்: இல்ல மாமி, உண்மையிலேயே நீங்க ஒரு சுத்து பெருத்துட்டீங்க. மாமி: அது வேற ஒண்ணுமில்லடா, நல்லா அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வேலை இல்ல அதான். நான்: அப்ப எனக்கு இன்னைக்கு கச்சேரிதான். மாமி: ரெம்ப கத்தாதடா, வீடு வந்துருச்சு. நான்: சரி என்று அவளின் பின் நடந்து சென்றேன். அங்குதான் அவள் வீட்டின் வெளியில் வாசலில் அவன் புருஷன் பிச்சை பூ கட்டி கொண்டு இருந்தான். அவர் என்னை பார்த்ததும்: டேய், என்னடா இப்பதான் மாமா அத்தை வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? நான்: அப்படிலாம் இல்ல மாமா என்று சொல்ல, அவர் என்னை நலம் விசாரித்து விட்டு நானும் மாமியும் அவரை நடந்து வீட்டுக்கு செல்ல, அவள் என்னை சேரில் உட்கார வைத்தாள். மாமா உள்ளே வந்து மன்சு அவனுக்கு காப்பி தண்ணி போட்டு கோடு. ரெய்ம நாள் கழிச்சு வந்துருக்காள் புள்ள என்றார். அப்புறம் சிறிது நேரத்துக்கு புறவு மாமா என்னிடம் பேச்சிக்கொண்டு இருக்க, அத்தை கையில் காப்பியோடு வந்து நின்றாள். அப்புறம் அதை வாங்கி குடிக்க, அத்தை மாமாவை அதட்டி போய் வேலைய பாருங்க, கட்டின பூவெல்லாம் கோவில்ல கொடுக்கணும், போய் கொடுத்துட்டவாங்க, நேரமாச்சு என்றாள். பிச்சை: இருடி, ரெம்ப நாள் அப்புறம் வந்துருக்கான், 4 வார்த்தை நல்லவிதமா பேச விடுதியா என்றார்.
மாமி, அவ எங்க போகப் போறான்? அப்படியே போனாலும் சொல்லிட்டு தான் போவான் என்றாள். மாமாவும் வாட்சை பார்க்க 8 என காண்பிக்க அவர் தன் பூக்கூடை வைத்துவிட்டு தன் சைக்கிளில் கிளம்ப ஆரம்பித்தார். அவர் கிளம்பியதை பார்த்த மாமி வீட்டின் கதை பூட்டிவிட்டு, மாமி, வாடா, அந்த மேல் இருக்க திட்டுல இருக்குற சம்படத்தை எடுத்து கொடு என்றாள். நானும் அவள் சொன்னபடி நாற்காலி போட்டு எடுக்க முயல, அது கடைக்கோடியில் இருப்பதால் கைக்கு தட்டு படவில்லை. பின் மாமியை சற்று என்னை தூக்கி விடும்படி கேட்க அவள் தூக்கி விட ஆரம்பித்தாள். பின் அதை பத்திரமாக கீழிறக்கி வைத்தாள். பின் அவள் அதை எடுத்து அடுப்பங்கரையில் வைத்துவிட்டு மீண்டும் வந்தாள். நான், என்ன மாமி, வேற ஏது வேணுமா? மாமி, இம்மாமா, ரெம்ப நாளா என் நிலத்துல போர் போடலடா விக்கி. வாடா போர் போடலாம். நான், இம்மாமி, மாமா வந்துட்டா. மாமி, கவலைப்படாதடா, அவர் வர எப்படியும் 9 மணியாகும். அதுக்குள்ளையும் ஊத்த கொடஞ்சு நீ போர் போட்டு பூசையே போட்டுருவடா. அந்நேரம் யாரே டக் என கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இதோட இந்த பாகம் முடிஞ்சது.